கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இப்போ எந்தெந்த பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார்? மணிமாறன், விமான நிலையத்திலிருந்து அந்த தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் சாலை மார்க்கமாக தூத்துக்குடிக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மழையினால் பாதிப்புகளை வந்து முதலில் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்து அடுத்தபடியாக தூத்துக்குடி நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் ஆண்கள் பள்ளிக்கு வந்து தற்போது அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரண முகாம் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து கண்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு உண்டான பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். இதற்கு இடையில் அந்தோனியாபுரம் பகுதியில் வந்து சாலை வந்து இருவரும் மிகவும் மோசமாக வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியை கடக்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தமிழக முதல்வரிடம் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுக்க காத்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த காட்டுடைய நேரத்தை புரிந்து கொண்டு கான்வாயை வந்து நிறுத்தி அவங்களிடம் இருக்கக்கூடிய கோரிக்கை மனுவை ஒவ்வொரு அங்க இருக்க மக்கள் அனைவரிடம் இருக்கக்கூடிய கோரிக்கை மனுவை வந்து ஒன்றாக வாங்கி அவருடைய கோரிக்கை நிச்சயம் வந்து நிறைவேற்றப்படும் என்கிற விஷயத்தை சொல்லி அங்கிருந்து தற்பொழுது இந்த நிவாரண முகாமுக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிவாரண முகாமில் தங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான இந்த மழைக்கு உண்டான அந்த பாதிப்புக்கு உண்டான தேவையான பொருட்களை வந்து முதலமைச்சர் அவருடைய கையால் கொடுப்பதற்கு தற்போது மாவட்ட சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சென்ட் மேரிஸ் பள்ளியில் வந்து இந்த வெள்ள பாதிப்பால் ஏற்பட்ட மக்களை சந்தித்த பிறகு எட்டயபுரம் போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தில் நின்று வர்கீஸ் பெரிய கால்வாயை வந்து பார்க்கிறார். ஏன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வெள்ள நீர் வந்து அந்த வழியாக தான் வலிந்து செல்வதாக சொல்கிறார்கள். அந்த பெரிய அந்த கால்வாயை வந்து அந்த பாலத்திலிருந்து பார்க்கிறார். அதைத் தொடர்ந்து வைகுண்டம் செல்வது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் என்கின்ற பகுதி வெள்ளத்தால் 100% கடுமையாக வந்து பாதித்திருந்தது. அந்த இடத்தை வந்து முதலமைச்சர் நேரில் சென்று பார்ப்பதற்கு உண்டான சாத்தியம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக அந்த வரிக்கு போவார் என்கின்ற விஷயத்தை வந்து இந்த பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள். தற்சமயம் இந்த நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை வந்து சந்தித்து அவர்கள் கூறி அவர்களுக்கு தேவையான அந்த நிவாரணங்களை வந்து வழங்குவதற்கு தற்போது முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். மணிமாறன், அடுத்தடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளை அவர் ஆய்வு செய்ய இருக்கிறார் பிரசன்னா? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கீதா ஸ்கூல் கீதா பள்ளி என்கின்ற ஒரு பகுதியில் வந்து பொதுமக்கள் முகாம் வந்து இருக்கின்றன. அந்த முகாமிலும் வந்து பொதுமக்கள் வந்து அதிக அளவில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே வந்து நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து அவங்களுடைய குரலை கேட்க இருக்கிறார். அதன் பிறகு தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டு அங்கே அதிகாரிகளிடம் ஒரு சிறிய நேரம் வந்து ஆலோசனை வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கடும் வெள்ளத்தால் வந்து ஏற்படுத்தக்கூடிய கடுமையான பாதிப்பு, அதாவது தேசிய நெடுஞ்சாலை, மாநில சாலை, கிராம சாலை, அதே போல் மின்சாரத்துறை சார்பாக வந்து மின்சார கம்பங்கள், மின் நிலையங்கள் அனைத்துமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் வந்து பொதுப்பணித்துறை சார்பாக பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரிகள் பலவும் வந்துட்டு உடைந்திருக்கின்றன. மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை வந்து கண்டறிந்து அந்த அதிகாரிகளிடம் வந்து கலந்து ஆலோசித்து ஒவ்வொன்றையும் எவ்வளவு விரைவாக வந்து சரி செய்ய முடியுமோ, எவ்வளவு விரைவாக மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் அந்த ஒவ்வொரு துறையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து மீட்டு கொண்டாந்து மக்களுக்கு உடனடியாக பயன்படுத்தும் வகையில் மீட்டு கொண்டு வேண்டும் என்கிற விஷயத்தை வந்து முன்வைத்து ஒரு சிறிய ஒரு ஆலோசனை கூட்டம் அதிகாரிகள் தலைமையில் வந்து தற்போது நடைபெற இருக்கின்றன. இந்த அதிகாரிகள் கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள், IAS அதிகாரிகள் அனைவருமே வந்து பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த கடுமையாக வரலாறு காணாத அளவுக்கு பெய்த இந்த மழையினால் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தினால் கிட்டத்தட்ட மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உடனடியே நிவாரணம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் வந்து தற்போது முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து எந்தெந்த பகுதிகளுக்கு முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற தகவலோடு சேர்த்து ஆய்வுகளை முடித்த பிறகு உயரதிகாரிகளோடு அவர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கீங்க. தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி பிரசன்னா.